26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். சக்தியுடன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று ஜூலை மாதம் 2ஆம் தேதி வியாழக்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதற்கு முன்னதாக நாளின் சிறப்பை தெரிந்து கொள்வோம். 10:45 மணி முதல் 11:45 மணி வரையிலும், மாலை 12:15 மணி முதல் 1:15 மணி வரையிலும். இன்றைய திதிகள் காலை 9:27 மணி வரையிலும் திதியை, அதற்கு பின்பு திருத்தியை. இன்றைய நட்சத்திரங்கள் காலை 9:41 மணி வரையிலும் உத்திராடம், அதற்கு பின்பு திருவோணம். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் காலை 9:40 மணி வரையிலும் மிருகசீரிஷம், அதற்கு பின்பு திருவாதிரை. மேஷராசி நேயர்களுக்கு இன்றைய நாளில் சந்திர பகவான் 10ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். இன்று 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் அலைச்சலை கொடுப்பார். வேலை விஷயத்தில் முக்கிய விவகாரங்கள் விவாதிப்பது, முக்கியமான கையெழுத்திடுவது, இவை அனைத்தையும் மாலை நேரத்தில் செய்வது நல்லது. மேஷராசி நேயர்களுக்கு இன்று எதிர்பார்த்த நல்ல செய்திகள் வந்து சேரும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவருமே உங்களுக்கு ஆதரவையும் அன்பையும் கொடுப்பார்கள். பிள்ளைகளால் இன்று உங்களுக்கு மன நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கும். இன்று குருவாரமாக இருப்பதனால் நவகிரக குருவுக்கு தீபம் ஏற்றுவது நல்லது. ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று மனதில் இருக்கக்கூடிய ஒரு சில குழப்பங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் பார்க்கலாம். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களின் அன்பையும் ஆதரவையும் பெறலாம். பங்கு சந்தையின் முதலீடுகளில் இன்றைய நாளில் உங்கள் முதலீட்டில் நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கும். இன்று பல நாட்களாக இருந்து வந்த ஒரு விதமான பொருளாதார நெருக்கடிகள் சரியாகும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து சேர வேண்டிய பண பாக்கிகள் கைக்கு வந்து சேரும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களின் அன்பையும் ஆதரவையும் பெறலாம். இன்று வழக்கு விசாரணை இருப்பவர்களுக்கு உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகளும் பதில்களும் கிடைக்கும். மிதுனராசி நேயர்களுக்கு பல ஆண்டுகளாக இருந்து வந்த இழுபறி வேலைகள் அனைத்தும் சாதக முடிவை தரும். சந்திர பகவானின் சஞ்சாரம் இன்று 8ஆம் இடத்தில் இருப்பதனால் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமமாக அமைகிறது. குடும்பத்தில் இருக்கக்கூடிய பல காலமாக இருந்து வந்த ஒரு மனப்போராட்டங்கள் தீரும். கொடுக்கல் வாங்கல் ஆகியவற்றில் இருந்து வந்த கஷ்டங்களுக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம். இன்று மிதுன ராசி அன்பர்களுக்கு மாலை நேரம் மிகவும் உகந்தது. நண்பர்களை சந்திப்பது மற்றும் குடும்ப விவகாரங்களை பேசுவதும் உங்களுக்கு மனதிற்கு ஆறுதலை தரும். கடகராசி அன்பர்களுக்கு சப்தமத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் சந்தோஷத்தையும் கொடுப்பார். திருமண விஷயங்கள் பேசுவது இன்று உங்களுக்கு சாதக பலனை கொடுக்கும். பல நாட்களாக இழுபறியில் இருந்து வந்த சுப காரியங்கள் இன்று பேசி முடிக்கலாம். கொடுக்கல் வாங்கல் ஆகியவற்றில் இருந்து வந்த ஒரு விதமான மனக்கசப்புகள் தீரும். இன்றைய நாளில் உங்களினுடைய கூட பிறந்தவர்களினுடைய அன்பையும் ஆதரவையும் நீங்கள் பெறலாம். இது நாள் வரையில் பிரிந்திருந்தவர்கள் ஒன்று கூடக்கூடிய ஒரு நாளாகவும் அமையும். சிம்மராசி நேயர்களுக்கு இன்று குடும்ப சண்டைகள் ஓயும். கொடுக்கல் வாங்கல் ஆகியவற்றில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் உண்டு. 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனின் சஞ்சாரம் சற்று மனதிற்கு ஆறுதலை தரும். பழைய பாக்கிகளை வசூல் செய்வதும் புதிய கடன் முயற்சிகளுக்கு வெற்றிகளும் உண்டு. சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் உங்களினுடைய மனதளவில் இருக்கக்கூடிய சஞ்சலங்களுக்கு நல்ல ஒரு விடை காணலாம். திடீர் பிரயாணங்கள் ஒரு சிலருக்கு அமையும். இந்த பிரயாணங்கள் மூலமாக உங்களினுடைய குடும்ப பொறுப்புகள் அதிகரிக்கலாம். பிள்ளைகள் மூலமாக இன்று உங்களுக்கு நற்செய்திகள் காத்திருக்கிறது. கன்னிராசி நேயர்களுக்கு இன்று கனவுகள் நிறைவேறும். பல மாதங்களாக இருந்து வந்த குடும்ப சுமை குறையும். இன்று காலை வேளை உங்களுக்கு மிகவும் உகந்தது. கன்னிராசி நேயர்களுக்கு 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் பிள்ளைகளால் மன நிறைவு உண்டு. 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராசிநாதனும் லாபத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானும் வியாபாரிகளுக்கு இன்று நல்ல ஒரு உகந்த நாளாக இருக்கும். திடீர் பிரயாணங்கள் மற்றும் வியாபார சம்பந்தப்பட்ட பிரயாணங்கள் வெற்றியை கொடுக்கும். இன்றைய நாளில் கன்னிராசி அன்பர்கள் குருவாரம் நவகிரக குருவுக்கு தீபம் ஏற்றலாம். துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று நெடுங்காலமாக இருந்து வந்த குடும்ப சுமைகள் குறையும். கடன் பிரச்சனைகள் மற்றும் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு பல மாற்றங்களை பார்க்கலாம்.
இன்று உங்களினுடைய உயர் அதிகாரிகள் மூலமாக அலுவலகத்தில் பேரும் புகழும் உயரும். கடன் தொல்லைகள் மற்றும் பண விவகாரங்களுக்கு நல்ல ஒரு மன மாற்றத்தை பார்க்கலாம். துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறக்கூடிய நாளாகவும் அமைகிறது. இன்று காலை வேளை உங்களுக்கு மிகவும் உகந்தது. விருச்சிக ராசி நேயர்களுக்கு 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த குறைபாடுகளை தீர்ப்பார். இன்று பாக்கியத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அனுகூலமாகவே அமைகிறார். குருவாரமான இன்று நீங்கள் தட்சிணாமூர்த்திக்கு தீபம் ஏற்றலாம். மேலும் நவக்கிரக குருவில் தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்ய குடும்பத்தில் இருக்கக்கூடிய மனக்குறைகள் தீரும். பல காலமாக இழுபறியிலிருந்து வந்த வேலைகள் இன்று உங்களுக்கு சாதகமாக முடிவாகலாம். வழக்கு விசாரணை போன்றவற்றிலும் உங்களுக்கு சாதகமான முடிவுகளே இன்றைய நாளில் மனதிற்கு ஆறுதலை தரும். தனுசு ராசினியர்கள் தனுசு ராசினியர்களுக்கு 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் தன லாபத்தை கொடுப்பார். 2இல் சந்திரன் 8இல் குரு பகவான் இருக்கக்கூடிய இன்றைய நாளில் நவக்கிரக வழிபாடுகளை மேற்கொள்ளலாம். நவக்கிரக தோஷங்கள் தீரும். குடும்ப பொறுப்புகளும் உங்களுக்கு இன்று அதிகரிக்கும். அலுவலக வேலைகளில் உங்களினுடைய பொறுப்புகள் அதிகரிக்கலாம். ஒரு சிலருக்கு இடமாற்றங்கள் மற்றும் வீடு மாறுவது, அலுவலகத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய பதவி மாற்றம் சற்று குழப்பத்தை கொடுத்தாலும் கூட பின்பு நன்மையை தரும். தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்று திருமண முயற்சிகள் வெற்றியை தரும். பல நாட்களாக முயன்று தோற்றுப்போன விஷயங்கள் இன்று உங்களுக்கு லாபத்தை தரலாம். நவக்கிரக வழிபாட்டிற்கு பின் இன்றைய நாளில் உங்களினுடைய அனைத்து முயற்சிகளும் வெற்றியை தரும். மகர ராசி அன்பர்கள் மகர ராசி அன்பர்களுக்கு ராசியில் சந்திரனும் 7ஆம் இடத்தில் குரு பகவானும் மனதிற்கு திருப்தியான நாளாக இருக்கும். திருமண வைபவங்கள் மற்றும் உங்களினுடைய திருமணத்திற்கான முயற்சிகள் இன்றைய நாளில் வெற்றியை தரக்கூடும். பழைய பாக்கிகள் வசூல் செய்வது மற்றும் பழைய கடனை தீர்ப்பது இன்று உங்களுக்கு மனநிலைகளில் சந்தோஷத்தை கொடுக்கலாம். பிள்ளைகளால் ஒரு மன நிறைவான நாளாக அமையும். ஒரு சிலருக்கு தொலைந்து போன பொருட்கள் கிடைப்பதும் மற்றும் பழைய பாக்கிகள் வசூல் செய்வதும் நீண்ட நாளாக இருந்து வந்த கனவுகள் நிறைவேறும். பங்கு சந்தையின் முதலீடுகள் லாபத்தை தரும். இன்று உங்களுக்கு குலதெய்வ வழிபாடுகள் செய்ய நன்மைகள் உண்டு. குருவாரமான இன்றைய நாளில் சந்திரன் உங்கள் ராசியில் இருப்பது திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமான நாள். பெருமாளை வழிபாடு செய்து கருடனையும் வணங்க இன்றைய நாள் உங்களினுடைய எண்ணங்கள் நிறைவேறும். கும்பராசி அன்பர்களுக்கு 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் சற்று விரயத்தை கொடுப்பார். சுப விரயமாக அமைத்து கொடுக்கக்கூடிய இன்றைய நாளில் உங்களினுடைய மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்களும் தீரும். உற்றார் உறவினர்களிடத்தில் பேரும் புகழும் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. பல ஆண்டுகளாக இருந்து வந்த ஒரு விதமான மனசோர்வு தீரும். கும்பராசி அன்பர்களுக்கு இன்று பல நாட்களாக இருந்து வந்த கனவுகளும் நிறைவேறும். மீனராசி அன்பர்களுக்கு 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் அலைச்சலை கொடுப்பார். புதிய வியாபார தொடக்கங்களுக்கு இன்று சற்று உங்கள் முயற்சிகளில் ஏமாற்றங்கள் இருக்கலாம். இன்று புதிய நண்பர்களிடத்தில் பேசும் பொழுது கவனம் தேவை. கூட்டு தொழில் முயற்சிகள் அல்லது கூட்டு தொழிலால் ஏற்படக்கூடிய குழப்பங்களுக்கு மாலை நேரத்தில் நல்ல தீர்வுகள் உண்டு. மீனராசி அன்பர்களுக்கு இன்று மனதில் சின்ன குழப்பங்கள் வந்த போதிலும் பிள்ளைகளால் இன்றைய நாளில் உங்களுக்கு குழப்பங்கள் தீரும். 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான்.